கண்ணாடிக்குள் இருந்த பெண் கிருஷ்ணா பள்ளி விடுமுறைக்கு பிறகு தனது பாட்டியின் பழைய வீட்டிற்கு செல்வதற்கு உறுதியாக இருந்தான். அந்த வீடு பல ஆண்டுகளாக காலியாக இருந்தது. ஆனால் கிருஷ்ணா பயப்படல. அதுக்கு பதிலாக அந்த வீட்டில் புதுமையான விஷயங்களை கண்டுபிடிக்க விரும்பினான். அந்த மாலை அவன் வீட்டின் மேல் மாடியில் இருந்த ஒரு அறையை திறந்தான். அந்த அறை முழுவதும் தூசியால் மூடப்பட்டிருந்தது. உள்ளே நடந்தபோது ஒரு பெரிய பழைய பெட்டி அவனது கவனத்தை ஈர்த்தது. அவன் அதை திறந்தபோ அதன் உள்ளே ஒரு பழைய கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடி மிகவும் அழகாகவும் புராணமாகவும் இருந்தது. அதன் வெளிப்புறம் பொற்கொத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கிருஷ்ணா அதை தூசி துடைத்து தன் அறையில் வைத்து ஆழமாக பார்த்தான். அந்த இரவு அனைவரும் தூங்கிய பிறகு கிருஷ்ணா அசிங்கமில்லாமல் இருந்த அந்த கண்ணாடியை பார்த்து கொண்டிருந்தான். திடீரென கண்ணாடிக்குள் அவனது பிரதிபலிப்பு தவிர வேறு ஒருவர் இருப்பது போல தோன்றியது. ஒரு பெண். அவளது தோற்றம் பெரிதாகவும் கரும்பழுப்பு நிறத்திலும் இருந்தது. அவள் மெதுவாக சிரித்தாள். நீயும் என்னிடத்துக்கு வருவாயா? கிருஷ்ணா திடுக்கிட்டான். அவனது கண்களில் பயம் தெரிந்தது. அவன் மறுபடியும் கண்ணாடியை பார்த்தபோது அந்த பெண் அருகில் வந்துவிட்டாள். அவன் பின்புறம் ஓட முயன்றபோது அவனது கால்கள் நடுங்கத் தொடங்கின. அவள் தனது கைகளை நீட்டிக்கொண்டு அவனை கண்ணாடிக்குள் இழுக்க முயன்றாள். கிருஷ்ணா முழுமையாக கதறினான். ஆனால் யாரும் அவனை கேட்கல. அவசரமாக அருகிலிருந்த ஒரு பெரிய பெட்டியை தூக்கி அவன் அந்த கண்ணாடியை உடைத்தான். உடைந்த கண்ணாடி துண்டுகள் தரையில் விழுந்தன. அவனது பிரதிபலிப்பு மட்டும் அந்த துண்டுகளில் இன்னும் காணப்பட்டது. அடுத்த நாள் காலை கிருஷ்ணா வீட்டில் எங்கேயும் காணப்படவில்லை. ஆனால் உடைந்த கண்ணாடியில் அவன் பிரதிபலிப்பு மட்டும் இருந்தது. அவன் அந்த கண்ணாடிக்குள்ள சிக்கிக் கொண்டு விட்டானா? அல்லது அவனை மீட்டெடுக்க முடியுமா?